டயட் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹாரிஸ் ஜெயராஜ் ஹாட் சாக்லேட் குடிக்க சொன்னார்னு சொன்னா நம்புற மாதிரியே இருக்கு. வெல்கம் டு டே 33. இன்னைக்கு சிக்கன் டிக்கா கீட்டோ போல் ஆர்டர் பண்ணிட்டேன். வர வர ரைஸ் சாப்பிடவே தோண மாட்டேங்குது. டெய்லி இதுதான் சாப்பிடணும்னு தோணுது. வெஜிடபிள்லாம் கரெக்டான சைஸ்ல கட் பண்ணியிருந்தாங்க. யோகர்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிக்கன் தான் முன்னாடி மாதிரி ஜூஸியாவே இருக்க மாட்டேங்குது. கொஞ்சம் ட்ரையா தான் இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரெண்டோட விஆர் மாலுக்கு படம் பார்க்க போயிருந்தேன். படத்துக்கு புக் பண்ணப்போ ஸ்டார்பக்ஸ்ல ஒரு காஃபி கூப்பன் ஃப்ரீயா கிடைச்சது. படத்தை முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா அங்க ஹாரிஸ் ஜெயராஜ் சார் இருந்தாரு. அவர் வந்ததே ஒரு ஹாட் சாக்லேட் ஷாப் ஓபன் பண்றதுக்கு தான். ஆனா அங்கேயும் டயட் ஒர்க் அவுட்லாம் பத்தி பேசிட்டு இருந்தாரு. நியாயப்படி நானும் அந்த டயட் ஒர்க் அவுட் பத்தி தான் யோசிச்சிருக்கணும். பட் அவர் சொன்ன உடனே அந்த சாக்லேட் கடையை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். மூவில கிடைச்ச கூப்பனை வச்சு ஸ்டார்பக்ஸ்குள்ள போயிட்டோம். அங்க ஒரு கிளாசிக் ஹாட் காஃபி கிடைச்சது. அதுல கொஞ்சமா குடிச்சிட்டு நான் ஃப்ரெண்டுகிட்டே கொடுத்துட்டேன். டயட்னால இல்லைங்க, அந்த ஹாட் சாக்லேட் சாப்பிட்றதுக்காக. இந்த கடை ஈஏல இருந்தப்பவே எனக்கு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. இப்பதான் அதுக்கு சான்ஸ் கிடைச்சது. அதுக்கு மேல கேக் பீசஸ் எல்லாம் பிச்சு போட்டு தந்திருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் சுகர் அதிகம். நைட்டு வர வழியில டின்னர் வாங்கிட்டு வந்துட்டேன். 2 சப்பாத்தியும் குவார்டர் கிரில் சிக்கனும். இன்னைக்கு வாங்கின கடை ரெகுலரான கிரில் சிக்கன் வாங்குற கடை தான். இந்த கிரில் சிக்கன்ல அவ்வளவா ஆயில் இல்லை. சப்பாத்தி கொஞ்சம் பெருசா இருந்துச்சு, கொஞ்சம் ரஃபாவும் இருந்துச்சு. பட் நல்ல வேலை ஆயிலியா இல்லை. இன்னைக்கு நம்ம சுகர் ட்ரிங்க்ஸ் நிறைய குடிச்சிருந்தாலும் அளவா குடிச்சிருந்ததுனால இன்னைக்கு நம்மளால கேலரி டெபிசிட்ல இருக்க முடிஞ்சது. மீண்டும் சந்திப்போம்.